கல்லறை மரணத்தின் அடையாளமாக இருந்தாலும் கூட இதற்கு பிறகு ஒன்றுமில்லை என்று நம்பிக்கை எழுந்து வாழ்ந்தாலும் கூட கல்லறைகளும் இசைக்கியல் இறைவாக்கினர் கண்ட காட்சி போல் ஆவியானவர் அருட்பொழிவு செய்தால் நாம் உயிர்ப்பின் மக்களாகவும் வாழலாம். இயேசுவை உயிர்த்திரச் செய்த ஆவியானவரை கடவுள் நம்முடைய இதயத்திலும் பொழிந்திருக்கின்றார் என்பதை உணர்வதே கிறிஸ்துவம். தாயின் பார்வை. என் மகன் தியாகியாக சிலுவையில் அறையப்பட்டான் என்று நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினேன். அவன் பிறருக்காக உடைக்கப்பட்ட அப்பமாக அடக்கம் செய்யப்பட்டதை நினைத்து பெருமை கொண்டேன். கடவுளின் தலையீட்டிற்காக பெருக்கிக் கொள்வதை வாழ்வின் இலக்காக கொண்டு மகிழ்ச்சியை இழந்து உலர்ந்த எலும்புகளாக திரிந்து இந்த உலகத்தையே ஒரு கல்லறையாக மாற்றி விட்டார்கள். இவர்கள் மேல் உனது ஆவியை பொழிந்தருளும். இவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை விதைத்து சார்ந்து வாழ்வதே தெய்வீக நியதி என்று புரிந்து கொள்ள இவர்களுக்கு ஞானத்தை தாரும். நீ ஆண்டவரின் விருப்பத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மகனுடைய துன்பத்தை இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.